அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ஒரு செய்தியை பதிவு செய்யறான். இந்த அழகான உறைவிடம் என்பது யாருக்காக வேண்டி அல்லாஹ் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, எவர் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்து தன்னுடைய பாவத்தில் இருந்து பாவ மன்னிப்புக்கு பெற்றுக் கொண்டாரோ அவருக்கு. அதே போன்று எவர் அல்லாஹ் தனக்கு வழங்கியதிலிருந்து தானும் அதை செலவு செய்து தன்னுடைய செலவுக்கு போக எவர் ஒருவர் மற்றவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் வழங்கியதிலிருந்து கொடுத்தாரோ, அல்லாஹ் ஏதோ அவருக்கு அதிகமாக வழங்கினானோ அதுல இருந்து கொடுக்கிறாரு. பணமா கொடுக்கிறாரு, பொருளா கொடுக்கிறாரு, அல்லது உணவு கொடுக்கிறாரு, அல்லது உடைகள் ஆடைகள் கொடுக்கிறாரு. ஏதோ ஒரு நிலையில அல்லாஹ் அவருக்கு எதை கொடுத்தானோ அதிலிருந்து அவருக்கு போக தனக்கு போக மற்றவர்களுக்கு அல்லாஹ்விற்காக வேண்டி எவர் ஒருவர் செலவு செய்தாரோ அவருக்காக வேண்டியும், யார் அல்லாஹ்வை அடிப்பணிந்தவர்களாகவும் உண்மையாளர்களாகவும் இருந்தாங்களோ, இபாதத்தினுடைய விஷயத்துல, அல்லாஹ்வினுடைய கட்டளையினுடைய விஷயத்துல, தொழுகையினுடைய விஷயத்துல அல்லாஹ்வை அடிப்பணிந்தவர்களாகவும், அதே போன்று உண்மையாளர்கள் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவர் பாவத்தில் அதாவது பொய்யோடு உண்மையை கலக்காமல், உண்மையோடு பொய்யையும் கலக்காம, எந்த நிலையிலையும் யாரிடத்திலையுமே பொய்யான செய்திகளை பரப்புவதில் இருந்தும் பொய்யான செய்திகளை அவர் பேசுறதுல இருந்தும் யார் தன்னை பாதுகாத்து கொண்டு உண்மையாளர்களாக இருந்தார்களோ இவங்களுக்கு வல்லாஹு இந்தஹு ஹஸ்னுல் மாப், அல்லாஹ்விடத்துல சிறந்த ஒரு உறைவிடம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பதிவு செய்யறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, அந்த இடம் எப்படி இருக்குங்கிறத பத்தி அல்லாஹ்வே வர்ணிக்கிறான். அதாவது சொர்க்கத்தினுடைய சோலைகளாக அந்த இடம் இருக்கும். அந்த இடத்துல நீர் அருவிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதுல அவர்கள் என்னென்னும் நிரந்தரமாக காலிதீன ஃபீஹா, அதுல இருந்து அவங்க ஒருபோதும் வெளியில வர மாட்டாங்க. ஒரு முறை அல்லாஹ் அந்த சொர்க்க சோலையை அவர்களுக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா அதுல அவங்க நிரந்தரமாக தங்கி இருப்பாங்க. அவர்களுக்காக வேண்டி அங்கு தூய்மையான துணைவியர்களும் அவர்களுக்கு வழங்கப்படும். இது அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை ரிதுவானு மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை யார் அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது உண்மையான ஈமானோடு நாம் இருக்கும் காலம் எல்லாம், அல்லாஹ்விடத்துல நாம் ஒவ்வொரு நாளும் தௌபா செய்கின்ற காலம் எல்லாம், எதை அல்லாஹ் நமக்கு கொடுத்தானோ அதை கொண்டு நாம் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய காலம் எல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் ரிதுவானு மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தம்ங்கிறது கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது, அது சாதாரணமானதல்ல. பொருத்தம்